வீட்டு பணி டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து இது நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க்குக்கு பேர்லாம் வைக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பாஞ்ச் பேட் ஒன்று கையில் வச்சுக்கணும். அண்ட் கையில் பார்த்தீங்கன்னா இந்த புடவைலாம் வச்சு கொடுப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு டப்பா ஒன்று கொடுத்துட்றாங்க. ஸோ 2 டீம்லேருந்து ஒருத்தராக வராங்க. அந்த டப்பாவை யார் அந்த ஸ்பாஞ்ச் பேட்டை வச்சு அடித்து ஃபஸ்ட்டு தூக்குறாங்க அப்படின்றது தான் அந்த டாஸ்க்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தராக வந்து விளையாண்டு ஃபைனலாக வந்து மென்ஸ் டீம் வின் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் இந்த வீட்டு பணி எல்லாமே வந்து விமென்ஸ் டீம் தான் இந்த வாரம் செய்யணும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம சௌந்தர்யாவோட மாஸ்டர் பிளான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசியிருப்போம். இது வந்து 1 ஹவர் வீடியோவில் காட்டியிருக்க மாட்டாங்க. ஆனால் நான் வந்து நேற்று அன்சீன் வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். அது யாரும் பார்க்கல அப்படின்னா அதை போய் பாருங்க, என்ன மாஸ்டர் பிளான் அப்போ தான் தெரியும். ஸோ அது ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா சத்யா என்ன சொல்கிறாருன்னா, இதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி ரவி சார் ஒன்று ட்ரை பண்ணாரு. அது சுத்தமாக வேலைக்கே ஆகலை. அருண் என்ன சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு நீ கேமுக்குள்ளே வாமான்னு சொல்லு. ஏன்னா விஜய் சேதுபதி சார் என்ன சொல்கிறாரு, அவங்களால வந்து வார்த்தையாக ஒரு விஷயத்த வந்து கன்வே பண்ண முடியலை அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை கற்றுக்கணும். அண்ட் அதை பண்ணிவிட்டு அவங்க வந்து வெளியே தெரியறதுக்கு ட்ரை பண்ணணும். நீ டம்மியாக இருக்கும்போது எங்கள் கூட வந்து எங்களை எக்ஸ்போஸ் பண்ணி அந்த அளவுக்கு நாங்கள் வந்து முட்டாள் இல்லை, நீயும் அவ்வளோ வந்து புத்திசாலி இல்லை அப்படின்றாரு. நீ என்ன யோசிக்கிற அப்படின்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த ரியல் கேரக்டர்ஸை வெளியே வர மாதிரி பண்ணு, டோன்ட் ப்ளே வித் பாய்ஸ் டீம் அப்படின்னு சொல்லிட்டு அருண் பயங்கரமாக கொந்தளிக்கிறாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீக்லி டாஸ்க் வருது. என்ன அப்படின்னா ஆள் மாறாட்டம். இது வந்து நம்ம எல்லா பிக் பாஸ் சீசன்லையுமே பார்த்தது தான். என்னன்னா ஒரு கண்டஸ்டன்ட்டையும் இன்னொரு கண்டஸ்டன்ட் மாதிரி வந்து அவங்க ரோல் ப்ளே பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் கண்டஸ்டன்ட் கிட்ட அவங்களோட குட்டாக இருக்கட்டும் பேடாக இருக்கட்டும் இவங்க எதை எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ மெயினாக அதை தான் அவங்க வந்து செஞ்சு காட்டணும். ஸோ இதில் வந்து எல்லாரையும் சொல்லிட்டு இருந்தால் நமக்கு இந்த வீடியோ லென்த்தாக போகும். எனக்கு ஃபேவரட்டான போர்ஷன்ஸ்லாம் என்னவோ அதை மட்டும் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஆர்ஜே ஆனந்தி பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவாக ப்ளே பண்ணியிருக்காங்க. அது வந்து சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பாங்க. அண்ட் அவங்க வாய்ஸை கூட எடுத்து பேசினாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். அண்ட் இன்னொன்று ரஞ்சித் சார் வந்து ஜெஃப்ரியாக பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் டாஸ்கில் என்னோட ஃபஸ்ட்டு 2 அப்படின்னா இவங்க 2 பேர் தான். அண்ட் இதில் சௌந்தர்யா அண்ட் ஜெஃப்ரியும் ஒன்றா சேர்ந்து தானே வந்து நிறைய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஆர்ஜே ஆனந்தி அண்ட் ரஞ்சித் இவங்க 2 பேரும் சேர்ந்து சௌந்தர்யாவும் ஜெஃப்ரியும் எப்படி பேசிப்பாங்க, எப்படி ஒன்றாவே சுற்றுவாங்க, சாப்பாடு எடுத்து ஷேர் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபன்னாக இருந்தது. அந்த டீம்லேயே இருக்கிறதுலே யங்கஸ்ட் வந்து ஜெஃப்ரி அண்ட் எல்டஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஞ்சித். ஸோ இவருக்கு வந்து ஜெஃப்ரி கேரக்டர் கொடுத்தாங்க. இவர் வந்து என்ன பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாரப்பா, சான்ஸே இல்லை. பயங்கரமாக அப்சர்வ் பண்ணியிருப்பார் போல். அதே மாதிரி துருன்னு நிறைய பாடி லாங்குவேஜோட இங்கேயும் அங்கேயும் ஆடுறது ஓடுறது டான்ஸ் ஆடுறது அவரை மாதிரியே பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக பண்ணியிருந்தாரு. அண்ட் சௌந்தர்யான்னு இவங்க 2 பேரும் சேர்ந்து செம்ம அட்டகாசம் பண்ணியிருப்பாங்க. சவுண்டு பத்தலை அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சுனிதா கேரக்டர் எடுத்து ப்ளே பண்ணோன்னா அவங்களுக்கு இது வந்து பயங்கரமான ஒரு அட்வான்டேஜ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எனி டைம் பார்த்தீங்கன்னா கையில் மேக்கப் போடியே வந்து இது பண்ணிட்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் எந்த பிரச்சனைனாலும் அன்ஷிதாவை கூப்பிடுறது, டோன்ட் ரேஸ் யுவர் வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட போய் சண்டை போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இதுதான் நமக்கு கிடைச்ச சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரேம் பை ஃப்ரேமாக பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா விஷால் வந்து முத்து மாதிரி பண்ணியிருப்பாரு. கண்டென்ட்டும் ஹெவியாக இருக்கிறனால சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணி எல்லார்ட்டையும் போயிட்டு இது என்னோட ஸ்ட்ராட்டஜி இல்லை நான் அப்படி தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அவரை மாதிரியே பேசுறது, அமைதியாக ரெஸ்பாண்ட் பண்ணுறது, சிரிக்கிறது அப்படின்னு சொல்லி சூப்பராக பண்ணியிருப்பாரு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம முத்து வந்து ரஞ்சித் சார் மாதிரி பண்ணியிருப்பாரு. ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸு, பாடி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அவரை மாதிரியே ட்ரை பண்ணுறாருன்னு முத்து ட்ரை பண்ணாரு. நல்லா இருந்தது. பார்க்கறதுக்கு செம்ம ஃபன்னாக இருந்தது சில எக்ஸ்பிரஷன்ஸ்லாம். கீதா பார்த்தீங்கன்னா சாச்சனா மாதிரி பண்ணியிருப்பாங்க. அந்த சம்மந்தி பிரச்சனையை மட்டும் எடுத்து ஓரளவுக்கு பண்ணியிருப்பாங்க. மற்றபடி அவங்க வந்து அந்த அளவுக்கு வந்து பண்ண மாதிரி தெரில. நான் லைவும் பார்த்தேன். அவங்க அக்கான்னு சில பேரை கூப்பிட்டு பேசினதோட சரி. பட் சாச்சனா மாதிரி இவங்க இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தான் தோணுச்சு. ஜாக்லின் வந்து அன்ஷிதா மாதிரி பண்ண ட்ரை பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்குமே வந்து நிறைய கண்டென்ட் இல்லை. அவங்க மேபி யோசிச்சுன்னா கூட பண்ணியிருக்கலாம். பண்ண அந்த போர்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அன்ஷிதா மாதிரியே அவங்க வந்து அந்த ஸ்லாங் எடுத்து பேசுறது, அந்த பாடி லாங்குவேஜ் பண்ணுறது, சுனிதா கூடயே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொஞ்சம் பண்ணாங்க. பட் இருந்தாலும் அந்த அளவுக்கு அவங்க அப்சர்வ் பண்ணலையா அவங்கள அப்படின்னு தெரியல. கண்டென்ட் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். தனித்தனியாக வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 3 மினிட் பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி கொடுத்துட்றாங்க. ஸோ அதில் எனக்கு ஃபேவரட்டாக ஃபீல் பண்ணது சௌந்தர்யா வந்து சுனிதா மாதிரி பண்ணுறதும், ஜாக்லின் வந்து அன்ஷிதா மாதிரி பண்ணுறதும். அந்த 2 பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா காமெடியாக இருந்த மாதிரி இருந்தது. மற்றதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்பீச் கொடுக்குற மாதிரி இருந்தது. அவங்க என்னெல்லாம் அவங்கள பற்றி எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினச்சாங்களோ அதெல்லாம் அவங்க ஓகேவா பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் அது பார்க்குறதுக்கு வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸாக அந்தளவுக்கு சுவாரஸ்யமாக இல்லாத மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். இப்போ இந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அருண் அண்ட் ரஞ்சித் அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா சத்யா வந்து அருண் மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. ஸோ டாஸ்க் கொடுக்கறதெல்லாம் வந்து ரிலேட்டடாக ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருப்பாரு. அது வந்து அருணை வந்து ஹர்ட் பண்ணியிருக்கு. என்னங்க இவரே வந்து நம்மளுக்குள்ளாரே வந்து இப்படி கலாய்க்கிறாரு. ரஞ்சித் சொல்கிறாரு சாத்தியம் இல்லாத ஒரு செயலை நான் வந்து சொல்ல மாட்டேன். ஸோ நீங்கள் வந்து அவங்களுக்கு என்னெல்லாம் டாஸ்க் கொடுக்குறீங்களோ அதெல்லாம் வந்து எனக்கு ஓகேங்க, நான் பாசிட்டிவாக தான் சொல்கிறேன். சத்யா கிட்ட நானே வந்து பேசுகிறேங்க உங்களுக்காக.
உங்களுக்காக. உங்களுக்கு இதெல்லாம் நாங்க குடுக்குற டாஸ்க்லாம் புடிக்கல அப்டின்னா, நீங்களே இந்த பொறுப்பு எடுத்து நீங்களே டாஸ்க் குடுங்க அப்டின்னு சொல்லிருவோம் அப்டின்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ஒரு டிஸ்கஷன் என்னன்னா, ஜெஃப்ரியும், தர்ஷிகாவும் பேசிக்கிறாங்க. யார பத்தி அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்லின பத்தி. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்ல இத வந்து டைரக்ட்டாவே அவங்க செஞ்சு காட்டியிருப்பாங்க. என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைரக்ட் நாமினேஷன் அப்டின்னு வந்தப்போ, தீபக் சார்ட்ட ஜாக்லின் போய் வேணும்னே ரொம்பவே நல்லா பேசிட்டு இருந்தாங்க. எதுக்குன்னா, அவங்கள நாமினேட் பண்ணிறக்கூடாது இல்லையா? அதுக்காக. ஜெஃப்ரி என்ன சொல்றாருன்னா, எனக்கு நல்லா தெரியும் அவங்கள பத்தி. நான் ஸ்டார்ட்டிங்ல அவங்க கிட்ட பேசியிருக்கேன். அவங்க என்ன பேசுவாங்க? யார பத்தி பேசுவாங்க? எல்லாமே எனக்கு தெரியும். இன்ஃபாக்ட் நீங்க ஒண்ணு நோட் பண்ணீங்களா? ஆர்ஜே ஆனந்தி கிட்ட ஒரு 2 டேஸா பயங்கர க்ளோஸா பேசியிருப்பாங்க. உங்களுக்காக நான் இத பண்ணவா? டீ போட்டு குடுக்கவா? அப்படின்னு அவங்களே கேட்டாங்க. ஆனா, அவங்க அந்த கேப்டன்சி டாஸ்க்ல தோத்து போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, எங்கேயாவது அவங்க ஆனந்தியோட பேசி நீங்க பார்க்குறீங்க? அப்படின்னு சொல்லிட்டு ஜெஃப்ரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அடுத்து அவரு சொல்றாரு, "இப்ப பாருங்க சௌந்தர்யா மென்ஸ் டீம்க்கு வந்ததுக்கப்புறம் நான் சௌந்தர்யா கிட்ட பேசினேனா? இல்லவே இல்லையே! நான் பேசுறதே கிடையாது." அப்படின்னா, தர்ஷிகா ஏன் நீங்க பேச வேண்டியது தானே? "அப்படி கிடையாது. இப்ப பாருங்க அவங்க மென்ஸ் டீம்ல எல்லாரோடையும் உட்காந்து ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரோடையும் மிங்கிள் ஆகி பேசணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை." அப்படின்னு சொல்லிட்டு அவரு பேசுறாரு. So இதுக்கெல்லாம் அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாஸ்க் ஒண்ணு சொல்றாங்க. என்ன அப்படின்னா, ஒரு ரோப் இருக்கும். அதுல வந்து ஒரு பொண்ணு, ஒரு பையன் அப்படின்ற மாரி 3 பேர் 2 டீம்ல இருந்தும் வந்து அந்த ஆர்டர்ல நிக்கணும். அண்ட் எல்லா கார்னர்ஸ்லயுமே வந்து பால்ஸ் இருக்கும். அவங்கவங்க ஒரு கலர் பால சூஸ் பண்ணிக்கணும். அத எடுத்து பாஸ்கெட்ல எப்படியாவது போடணுங்க. ஸோ பேசிக்கா என்னன்னா, ரோப்ப அவங்கவங்க டைரக்ஷன்ல அவங்க புல் பண்ணி அந்த பால் எடுத்து பாஸ்கெட்ல போட ட்ரை பண்ணுவாங்க. ஸோ எப்படி வந்து 2 டீம்ல யார் மேக்ஸிமமா போடுறாங்களோ அவங்க தான் வின்னு. விமென்ஸ் டீம்ல என்ன ஆயிருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் விளையாடுறா அப்படின்னு கேட்டோம்னா, சாச்சனா டபால்னு எந்திரிச்சு நின்னு, "நான் போறேன், நான் போறேன், நான் போறேன்" அப்படின்ட்டு ரொம்ப அடமன்ட்டா இருந்துடுறாங்க. ஸோ சாச்சனா இல்லாம சுனிதா எந்திரிக்கிறாங்க. அடுத்து இவங்க யோசிக்கிறாங்க, இது பிசிக்கல் டாஸ்க்கா இருக்கே. இப்போ மென்ஸ் டீம்ல யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, சத்யா, ஜெஃப்ரி, முத்து. இதுல வந்து சத்யா அப்படின்னு சொன்னோனே விமென்ஸ் டீமுக்குலாம் ஐய்யயோ! இப்போ அவரு வராங்கன்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு சரி விஷால கூப்பிடுறாங்க. இவங்களுக்குள்ள மைண்ட்ல ஒரு இது இருக்குது. விஷால் நமக்காக விளையாடுவாரா அப்படின்ட்டு. விஷால் கான்ஃபிடென்ட்டா சொல்றாரு. ஏங்க இது நாமினேஷன் பாஸா இருந்தாலும் சரி, அது இல்லனாலும் சரி, நான் கண்டிப்பா டீமுக்காக விளையாடுவேங்க அப்படின்றாரு. சரி ஓகேங்க அப்படின்னு சொல்லி இவங்க நம்பி விஷால வந்து அந்த இடத்துக்கு கூப்பிடுறாங்க. பட் ஸ்டார்ட் பண்றப்பவே நானும் யோசிச்சேன். சாச்சனா எதுக்கு இதுக்கு போறாங்க அப்படின்ட்டு. பட் சாச்சனா வந்து இன்னும் அந்த அளவுக்கு மெச்சூர்டா இல்ல. அவங்க வந்து நமக்கு சான்ஸ் குடுக்க மாட்றாங்க. நம்ம சான்ஸ அடிச்சு புடிச்சு வாங்கிக்கணும் அப்படின்ற மாரியான ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறாங்க. ஒருவேளை விஜய் சேதுபதி சார் நம்ப உரிமை, அத நம்ம தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னது, இவங்க வந்து வேற மாரி புரிஞ்சுக்கிட்டாங்களான்னு தெரியல. ஓகே. ஸோ இப்போ வந்து டாஸ்க் ஆரம்பிக்குது. ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் இதுலயுமே வந்து எதுவுமே சொல்றதுக்கு இல்ல. ஈஸியா சத்யா வந்து புல் பண்ணி அவரோடதெல்லாம் எடுத்து போட்டுறாரு. அடுத்து வந்து அதே மாரி முத்து புல் பண்ணி அவங்களும் எடுத்து போட்டுறாங்க. ஸோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, விமென்ஸ் டீம்ல ஒருத்தராலயும் ஒரு பால் கூட போட முடியல. விஷால் எவ்வளவோ ட்ரை பண்றாருங்க. தலைகீழாலாம் நிக்கிறாரு. ஆனா, அவரால ஒண்ணுமே பண்ண முடியல. அதுதான் வந்து அங்க சிச்சுவேஷன். ஸோ இந்த டாஸ்க் முடியிறப்போ என்ன ஆயிருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாச்சனாக்கு கால்ல அடிபட்டுருது. ஸோ கால்ல அடிபட்டு அவங்க அப்படியே படுத்துடுறாங்க. ஸோ எல்லாரும் சொல்றாங்க, "நீ எதுக்கும்மா இந்த டாஸ்க்குக்கு வந்த?" அப்படின்னு. காலெல்லாம் கட்டு போட்டு அவங்க வந்து படுத்துடுறாங்க. ஸோ அப்போ வந்து தர்ஷிகா வந்து போயிட்டு சாச்சனா கிட்ட ஒரு அழகா ஒரு டிஸ்கஷன் பண்றாங்க. ரொம்ப பொறுமையா சொல்றாங்க. "நீ வந்து இந்த டாஸ்க்குக்குலாம் வந்து யோசிச்சு யார் யார் எந்தெந்த டாஸ்க்குக்கு போகணும் அப்படின்னு யோசிச்சு நம்ம போலாம். நானா ஜாக்லினான்னு வரப்போ, இல்ல ஜாக்லின் போட்டும் அப்படின்ற மாரி நான் யோசிச்சிருப்பேன். ஆப்போசிட் டீம்ல சத்யா வராங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமுமா நம்ம அட்லீஸ்ட் மாத்தியிருக்கணும். இப்போ நீ உனக்குன்னு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும்ல, அந்த டாஸ்க் வரப்போ கண்டிப்பா நீ வந்து போனீன்னா அது கரெக்ட்டா இருக்கும். ஸோ இந்த டைம் நம்ம வேற யாராவது அனுப்பியிருக்கலாம்ல." அப்படின்றாங்க. முத்துவும் சொல்றாரு, "ஆமா நாங்க கூட யோசிச்சோம். சாச்சனான்ற பேர சொன்னோனே என்னடா இப்படி சூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ நீ அடமென்ட்டா இருக்காத. அடுத்த வாட்டிலருந்து கொஞ்சம் யோசி." அப்படின்ற மாரி ஒரு அட்வைஸ குடுக்குறாங்க. இப்போ உள்ள என்ன டிஸ்கஷன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்ல எல்லாருமே என்ன சுனோன்னு தான் கூப்பிடுவாங்க. ஆனா இவங்க என்னன்னு தெரியல, வேணும்னே சுனி, சுனி, சுனின்ற மாரியே பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு அவங்க கிட்ட போய் பேசுறதுக்கு விருப்பம் இல்ல. ஏன்னா, இப்ப சாச்சனானா சின்ன பொண்ணு. அவ வந்து ஒயிட் போர்ட் மாதிரி. நான் போனா ஐ கேன் ரைட் சம்திங். ஆனா இவங்க ஆல்ரெடி எழுதுன ஒரு போர்டு. இங்க போய் நான் என்னங்க எழுதுவேன்? அவங்க டோட்டலி மெச்சூர்ட் எனஃப் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்களோட ஃபுல் இன்டென்ஷனே என்ன ப்ரொவோக் பண்ணும் அப்படின்றது தான். பட் இருந்தாலும் நான் ப்ரொவோக்கே ஆவக்கூடாதுன்னு ரொம்பவே தெளிவா இருந்தேன். கடைசி வரைக்கும் நான் அத ஃபாலோ பண்ணேன் அப்படின்றாங்க. அதே மாரி அன்ஷிதாவும் அதே தான் சொல்றாங்க. ஜாக்லின் வந்து என்ன வந்து அவ்வளோ கரெக்ட்டாலாம் போர்ட்ரே பண்ணல அப்படின்னு. அண்ட் சுனிதாக்கு இன்னொரு வருத்தம் என்னன்னா, நான் ஏதோ இவங்கள அன்ஷிதாவ ஸ்லேவ் மாரி ட்ரீட் பண்ற மாரி இவங்க போர்ட்ரே பண்றாங்க. ஆல்சோ நான் எனி டைம் கையில மேக்கப் போடலாம் சுத்திட்டு இருக்க மாட்டேன். இட்ஸ் ஓகே அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. அப்ப ஆர்ஜே ஆனந்தியோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து சாச்சனா விளையாடக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா, இங்க வந்து எல்லாருமே பிளேயர்ஸ் அப்படின்றப்போ, அவங்களுக்கும் இந்த கேம விளையாடுறதுக்கான எல்லா உரிமையும் இருக்கு. ஏன்னா, பிக் பாஸ் சைட்ல இருந்து நீங்க விளையாடக்கூடாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லல தானே! ஸோ அவங்க போறது தப்பில்ல. இப்ப எப்படி சத்யாவ அந்த சைட்லேருந்து எந்திரிச்சோன்னா, சத்யாக்கு ஏத்த மாதிரி நாங்க இந்த சைடு கேம் ஸ்ட்ராட்டஜி யோசிக்கிறோமோ, அதே மாரி சாச்சனா வராங்க அப்படின்னா, நீங்க அதுக்கேத்த மாதிரி கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா உங்க கேம் ஸ்ட்ராட்டஜிய மாத்துங்களேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா போன வாட்டியே விஜய் சேதுபதி சார் என்ன
சொன்னாரு, கேம யாரு விளையாடி வின் பண்றான்றது முக்கியம் கிடையாது. அதை எப்படி நம்ம விளையாடுறோம், எந்த அளவுக்கு அத இன்ட்ரஸ்டிங் ஆக்குறோன்றது தானே முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எடுத்தோனே நீங்க இழுன்னு இழுத்துக்கிட்டு போய் எல்லா பாலையும் போடுறதுக்கு பதிலா, அட்லீஸ்ட் சாச்சனா கொஞ்சம் ட்ரை பண்ண விட்டுட்டு, அதுக்கப்புறம் நீங்க வந்து இழுத்துட்டு போய் போட்டுருக்கலாம் சம்திங்னா, அது பார்க்குறப்போ இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும்ல அப்படின்றாங்க. எனக்கு என்னன்னா, சாச்சனா போறா, அதனால கேம இப்படி மாத்துங்க அப்படின்னு சொல்றது எனக்கு அது அவ்வளோ ஓகேயா படல. ஒரு ரோப்ப வந்து இழுக்கணும். யார் இழுக்க முடியும் அப்படின்னா, அந்த இடத்துல 3 பொண்ணுங்க, 3 பசங்க இருக்காங்க. சத்யாலாம் இருக்கிறாரு. முத்துக்குமரன் அஃப்கோர்ஸ் செம ஃபிட்டா இருக்காருங்க. டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு ஃபீல் ஆயிருது. ஓகே இந்த பசங்க தான் இழுத்து போட போறாங்க. பொண்ணுங்க வந்து கண்டிப்பா எவ்வளோ ட்ரை பண்ணாலும் இழுக்க முடியாது. அவங்க டஃப் ஃபைட் குடுக்குறாங்க தான். பட் இருந்தாலும் வந்து இஸ் இட் பிராக்டிகலி பாசிபிள் அந்த இடத்துல அவங்களால இழுத்து போட முடியுமா அப்படின்னு கேட்டா இல்ல. ஸோ பிக் பாஸ் சைட்லயே வந்து ஒரு டாஸ்க் வைக்கிறப்போ, இதே டாஸ்க்க நீங்க வைங்க. பட் அட்லீஸ்ட் வந்து ரூல்ஸ் ஏதாவது நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா யோசிச்சு வைங்க. ஸோ தட் 2 பேருக்கும் ஈக்குவலா பண்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். நம்ம போய் மென்ஸ் டீம்ட்ட நீங்க கொஞ்சம் உங்க ஸ்ட்ரென்த்த கம்மி பண்ணி விளையாடுங்கன்னு சொல்றது சுத்தமா சரியே கிடையாது. ஒரு டாஸ்க்ன்னு வந்துட்டா அந்த மொமெண்ட்ல அவங்க விளையாட ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, அந்த ஃபயர் இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா அவங்க அவங்களோட ஃபுல் ஸ்ட்ரென்த்த தாங்க போடுவாங்க. ஆப்போனன்ட்க்கு விட்டு குடுக்குறதா டாஸ்க் கிடையாதுல்ல. அப்படி இருக்கக்கூடாது. விமென்க்காக நான் வந்து கம்மி ஸ்ட்ரென்த்ல விளையாடுறேன்னு சொன்னா அது தப்பு. பிக் பாஸே வந்து டாஸ்க்க இன்னும் கொஞ்சம் மாத்தி 2 பேருக்கும் ஈக்குவலா இருக்க மாரி டாஸ்க் குடுத்தா நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். அவ்வளோதான் இந்த எபிசோட் இதோட முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்க என்ன நெனைக்கிறீங்க? ஆள் மாறாட்டம் இந்த டாஸ்க்ல வந்து எது வந்து உங்களோட ஃபேவரைட் கேரக்டர்? யாரு பண்ணது வந்து பெஸ்ட்டா இருந்துச்சு அப்படின்னு நீங்க நெனைக்கிறீங்க? இந்த டாஸ்க் இவர் பிக் பாஸ் சைடு குடுக்குறது வந்து ஓகேவா? இல்ல அவரே வந்து டாஸ்க் இன்னும் கொஞ்சம் மாத்தணுமா? அப்படின்றத நீங்க கமெண்ட்ல போடுங்க. ஸோ இந்த வீடியோவ நான் இதோட ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்ட்டயுமே ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட்